ஹாய் ஹலோ. 1960க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்தியால அதிகமான கால்நடைகள் இருந்தாலும் இந்தியா பால் உற்பத்தியில் தன்னிறைவு பெறாம இருந்துச்சு. ஆனா 1970க்கு அப்புறம் படிப்படி அந்த நிறைய நிலையை தாண்டி இந்தியா உலகத்திலே நம்பர் 1 இடத்தை மாறிச்சு. அமெரிக்காவை தாண்டி இந்தியா உலகத்திலே நம்பர் 1 இடமா மாறிச்சு பால் உற்பத்தியில. ஸோ எதனால இந்த மாற்றம்? 1960க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்தியால பாலை சேகரித்து வைப்பதற்கான குளிர்சாதன வசதி இல்லாம இருந்துச்சு. இடைத்தரகர்கள் அதிகமா இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு 1970ஆம் ஆண்டு டாக்டர் வர்கீஸ் குரியன் அவர்கள் தலைமையில ஒரு வெண்மை புரட்சி அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனை இந்தியா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பால் கூட்டுறவு சங்கங்களை இந்தியா முழுவதுமே விரிவுபடுத்துறாங்க. நிறைய குளிர்சாதன வசதி கம்பெனிஸ்ல உருவாக்குறாங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் டேங்கர் லாரி அதிகப்படுத்துறாங்க. இடைத்தரகர்கள் முழுவதுமாக குறைக்கப்படுது. இந்த மாதிரி நிறைய பல திட்டங்களை முன்னிட்டு நிறைய திட்டங்களை கொண்டு போனனால இந்தியா ஒரு குறிப்பிட்ட இயர்லயே ஒரு அமெரிக்காவை தாண்டி இந்தியா முதல் இடத்தை பிடிச்சிருக்கு பால் உற்பத்தியில. ஸோ இந்த டாக்டர் குரியன் வர்கீஸ் அவர்களுக்கு நம்ம இந்திய அரசு பத்மபூஷன் அப்படிங்கிற விருதை வழங்கி கௌரவிச்சிருக்கு. ஸோ அவருடைய காலகட்டம் தான் வெண்மை புரட்சி அப்படிங்கிற காலகட்டத்தை. இன்னைக்கு ஒரு இந்தியா ஒரு பால் உற்பத்தியில ஒரு தன்னிறைவை பெற்றிருக்கு அப்படின்னாக்கி டாக்டர் வர்கீஸ் குரியன் அவங்களுடைய திட்டம் ஒரு முக்கிய திட்டம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லணும். ஸோ உங்களுக்கும் இதை பத்தி வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.